இந்த உலகத்திலேயே அது என்னோட இந்த வயதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையில நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், மனிதன் நல்லது செய்யணும். அதை தான் எல்லா மார்க்கமும் சொல்லுது. நான் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் மதங்களை பார்க்கறதே இல்லை, மனங்களை தான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா என்ன யாருன்னே பார்க்காம என் மதத்தை பார்க்காம நான் பாஸ் அண்ணன் இப்ராஹிம் அண்ணன் வீட்லயா இருக்கட்டும், அந்த ஈனாமுனா குடும்பத்திலேயே அபிபுல்லா அண்ணன் வீட்லயா இருக்கட்டும், இல்ல ஜஃபர்லா வீட்லயா இருக்கட்டும், அந்த குடும்ப வடகரையிலேயே அத்தனை பேரையும் அந்த வடகரையும் மறங்கக்கூடியும் என்னை இன்று வரை நான் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் சரி, நான் எங்க இருந்தாலும் சரி, நான் எத்தனை துறைக்கு சொந்தக்காரன் என்று சொல்வதை விட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், தயாரிப்பு, நடிப்பு, இப்படி எனக்கு உண்டு பல துறை. இந்த துறைக்கெல்லாம் நான் சொந்தக்காரன் என்று சொல்வதை விட நான் மயிலாடுதுறைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லக்கூடியவன். அந்த மயிலாடுதுறை மண்ணிலே நான் இன்றைக்கு ஏறி வந்திருக்கிறேன். கரை என்று சொன்னால் என்னை இப்படி கரையேற்றி விட்ட ஒரே கரை வடகரை. அது காட்டிய அக்கறை. என்னுடைய கலை அரங்கேற்றம் ஆகி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரங்கக்குடி. நான் மன்சூரை தூக்கி வளர்த்தேன். ஒருதலை ராகம் படம் எடுக்கின்ற போது அதற்கு எந்த கம்பெனி பேரை வைப்பது என்று பேர் என்று தேடிய போது உஸ்மானை பார்க்கிறேன், நிஜாமை பார்க்கிறேன், மன்சூரை பார்க்கிறேன். அந்த மன்சூருக்கு தான் மன்சூர் கிரியேஷன்ஸ் என்று பெயர் வைத்துவிட்டு மன்சூருக்கு திருமணம் என்று சொன்னவுடன் ஓடோடி வந்தேன். இதே இடத்துக்கு தான் வந்தேன். நான் இன்னைக்கு பேசுவேன்னு எதிர்பார்க்கல. ஆனா எங்கெங்கயோ பேசினா இங்க பேசாம போக கூடாது. பூக்களை பார்த்தா தென்றல் வீசிதான் ஆகணும். இந்த இடத்துல நான் டிஆர் பேசதான் ஆகணும். இங்க பேசாம நான் எங்க பேச போறேன்? ஆனால் என்னை பேச வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் ஜஃபருல்லா, அல்ஹம்துலில்லாஹ், நான் இங்க வரதுக்கு காரணமே ஜஃபருல்லா. நான் இங்க வரது ஏன்